அனைவருக்கும் வணக்கம். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் ஜூலை 3ஆம் தேதி உள்ள ஜேம்ஸ் ஆலன் பதிந்த அந்த ஆங்கில மொழியின் தமிழாக்கத்தினை ஒரு சிறு பகுதிகளுடன் இணைத்து தங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நாள்தோறும் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் அகத்தவம் என்ற அந்த பதிவினை தங்களிடம் நாள்தோறும் பகிர்ந்து கொள்கிறோம். இந்த நாள்தோறும் பகிர்ந்து கொள்வது நமக்கு ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடும், நம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் உறுதுணையாக இருக்கக்கூடும் என்ற புக் ஆஃப் மெடிடேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த நூலிலிருந்து ஜேம்ஸ் ஆலன் பதிந்த அந்த நூல் தங்களிடம் பகிர்ந்துகின்றோம். இவை உதயமூர்த்தி அவர்களின் எமது குருவின் குருவாகிய உதயமூர்த்தியின் குரு ஜேம்ஸ் ஆலன் என்றே கூறலாம் என்று அந்த பதிவினை தங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம். ஜூலை 3ஆம் தேதி உள்ளது. தன்னை அறிந்தவர் தரணியை காண்பர். தன்னை அறிந்த அவர் தரணியை காண்பர் என்று நாம் கூறலாம். நமது ஒவ்வொரு நாளுடைய தன்னை வெல்பவருக்கு எதுவும் மறைக்கப்படுவதில்லை என்றே கூறலாம். காரண காரியங்களுக்குள் ஊடுருவி ஒன்றன் பின்ன ஒன்றாக மாயை ஒவ்வொரு திரையும் தூக்கி கடைசியாக உள்ள இதயத்தினை அடையும் பொழுது இந்த ஆன்மாவுடன் ஒன்றி எல்லா உயிர்களையும் அறிந்து கொள்ள உதவும் காரணங்களை பார்த்து உண்மைகளை அறிந்து உன்னை பற்றியும் பிறரை பற்றியும் உலகத்தை பற்றியும் கவலைப்படாமல் இருக்க உதவும் இந்த தன்னை அறிந்தவர் தரணியை காண்பர் என்றே கூறலாம். இந்த பகுதியினை ஜூலை 3ஆம் தேதி தமிழில் தங்களிடம் பகிர்ந்துள்ளோம். இது ஆங்கிலத்தில் ஒரு சில அவர் கூறிய ஒரு கருத்தினை தங்களிடம் பகிர்ந்துள்ளோம். Into the cause of causes shall though penetrate under lifting, one after another, every veil of illusion shall reach at last the inmost heart of being. Thus became one with life. Whatever you have in your life, seeing the causes, what is actually the causes of it, know the reality of it. You should know the answers about yourself and others and the world. With that, you can change, you can have the ability to understand the reality in life. You penetrate into the reality one by one, remove each veil of illusion, and finally reach the inner heart. Nothing is hidden from him who overcomes himself. என்று அவர் பகிர்ந்துள்ளார் ஆங்கிலத்தில். அது அந்த பகுதியிலே ஜூலை 3ஆம் தேதி he that hath not unbroken gentleness halt not truth. தன்னை அறிந்தவர் தரணியை காண்பர் என்றே கூறலாம். இந்த ஜூலை 3 ஆண்டின் ஒவ்வொரு நாளும் ஜூலை 3ஆம் தேதி வகுத்ததை தங்களிடம் ஜூலை 3, 2024 அன்று இன்றைய பதிவாக பதிந்து தங்களிடம் இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.